ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடுவோமா? நீங்க பண்றீங்களா? எப்படி நான் பண்ணல, அது பண்ண வராங்களா? ஆமா. சரி, அப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ண ரெடியா? சூப்பர். ப்ளீஸ் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி, ப்ரேயர் பண்ணுவோம். கண்ணை முடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. நான் ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இயேசப்பா, இந்த நாளில் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க. இயேசப்பா, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த சில்ட்ரன்ஸ் டைம் மூலமாக எங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. அப்பா, இங்கே பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் அதன்படி நாங்கள் கடைபிடிக்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ப்ளீஸ், என்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரி சுஜன், அடுத்த ப்ரோக்ராம் பேருமா? போயிடலாமே. அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்த ஆக்ஷன் சாங்கு. என்ன தலைப்பு விட்டீங்களானே? மறந்தே போயிட்டான்பா, நீ சொல்லிரு. தலைப்பு என்னன்னா முடியும் முடியுமா? அதான் தலைப்பா? தட்டி கொடு. தட்டி கூடா? ஆமா, முதலே சொல்லிக்கலாம். ஆனா முடியும் தான் தலைப்புன்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. ஒருத்த முடியாம இருந்தான்னா அவனுக்கு தட்டி கொடுத்து உன்னால முடியும்னு உற்சாகப்படுத்தணும். ஓஹோ, இதான் தலைப்பு. சரி, அப்ப ஆக்ஷன் சாங் பேருமா? சரி, ஓகே குட்டீஸ், போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இவ்வளோ நாள் நாங்கள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்காக பாடவே வந்துட்டோம். நம்ம என்ன பாட்டு படிக்க போகிறோம் தெரியுமா? ஆஹா நீ ஒரு தந்திரசாலி தான். உங்களை அதுக்கு பிடிச்ச பாட்டு தானே, பாடுவோமா? ஃபர்ஸ்ட் சாங் நல்லா ஆடிட்டோம். செகண்ட் சாங் என்ன தெரியுமா? கோழி தன் குஞ்சுகளை பாடுவோமா?
நமக்குள்ள நரிவித்த எல்லாம் செல்லாதே செல்லாதே செல்லாதே. என்ன சுஜண்ண ஜம்முன்னு ஆடுறீங்களே? நான் இல்லப்பா, பசங்க எல்லாரும் சூப்பரா ஆடினாங்க. ஆமா, நமக்கு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஆர்வம் வந்துட்டு. அப்படியா? ஆமா. சரி, இப்ப அந்த ஆர்வத்தோட அடுத்த ப்ரோக்ராம் பேருமா? அடுத்து என்ன ப்ரோக்ராமு? கை மூளை என்னப்பா சொல்லு. வசனம் படிக்க போறோம். மெமரி வாஷா? ஆமா. சரி சரி அதான் சரி. இப்படி வசனம் படிக்க இப்படி காட்டணும். வசனம் படிக்க போறேன் நீயா? சரி 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 சரி. பசங்களா வசனம் படிச்சிடலாமா? ஏய் எல்லாரும் சூப்பரா வசனம் படிப்பாங்கப்பா. சரி, போய் படிச்சு வந்துருமா? வாங்க போவோம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ மனப்பாட வசனம் படிக்க போகிறோம், ஓகேவா? அக்கா சொல்ல சொல்ல திரும்ப சொல்லணும், ஓகே? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. என்ன குட்டீஸ், வசனம் ரொம்ப படிக்க கஷ்டமா இருக்கா? இப்போ வசனம் படிக்க ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். என்ன மெத்தட் கேட்குறீங்களா? என்ன மெத்தட்னா, இப்போ பக்கத்தில் பிக்சர் வரும். அந்த பிக்சரை பார்த்து என்ன பண்ணணும்னா ஈஸியாக நம்ம மனப்பாட வசனத்தை மனப்பாடம் பண்ணிடலாம், ஓகேவா? அக்கா சொல்ல சொல்ல சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. ஓகே குட்டீஸ், வசனம் எல்லாரும் சூப்பராக சொன்னீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போய் இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஏசப்பா கிட்ட வர முஸ்ல ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். குட்டீஸ் எல்லாரும் சூப்பரா வசனம் சொன்னீங்க. சரி நான் பாத்தீங்களா? ஆமா, எல்லாம் உடனே உடனே சொல்லிட்டாங்கப்பா. எல்லாம் பெரிய புத்திசாலினே. சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்கறதுனால புத்திசாலி ஆயிருந்தாங்கண்ணே. ஆமா. சரி அடுத்த ப்ரோக்ராம் என்னது? அடுத்த ப்ரோக்ராம் வந்து என்னன்னே வித்த காட்டிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆப்ஜெக்ட் லெசன். ஓ ஏதோ செய்யற மாதிரி காட்டுறீங்களா? செய்யற மாதிரி காட்டினா அவங்க புரிஞ்சுக்கணும். ஓ அப்ப இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசன் கொஞ்சம் குதர்க்கமா இருக்கீங்க. ஆமா. சரி ஓகே. பிள்ளைங்களா பார்க்க ரெடியா? ரெடியா? ஓகே சூப்பர். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ சூப்பராக இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? கவனமாக கவனிக்கணும், ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன வச்சிருக்கிறேன்? 2 பேப்பர் வச்சிருக்கிறேன், 2 பென்சில் வச்சிருக்கிறேன். இதை வச்சு தான் நீ சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? தட்டி கோடு, அப்படிதானே? சரி, தட்டி கோடுனா என்ன பண்ணுவீங்க? சும்மா தட்டிகிட்டே இருப்பீங்களா உங்கள் ஃப்ரெண்டை? இல்லை. தட்டி கொடுனா என்னது? உங்க பேசுற வார்த்தையா இருக்கட்டும், நீங்க பண்றது எல்லாமே என்ன பண்ணணும்? மத்தவங்களை என்கரேஜ் பண்றதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நீங்க பேசுற வார்த்தை, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணும்னா மத்தவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றதா இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கணும். மத்தவங்களை கோவப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, மத்தவங்களை ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? சரி, இப்ப என் கையில என்ன இருக்கு? ஒரு பேப்பர் இருக்கு, அப்படிதானே? பேப்பர்ல ஏதாவது எழுதியிருக்கா? எதுவுமே எழுதல. நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல, அப்படிதானே? சரி, இந்த பேப்பரை நான் கிழிச்சிட்டேன், அப்படிதானே? இந்த பேப்பரை திரும்ப ஒட்ட வைக்கலாமா? ஒட்ட வைக்கலாம். ஆனா என்ன பண்ணோம்? அந்த ஒட்டினது எல்லாம் ரொம்ப அசிங்கமா தெரியும், அப்படிதானே? திரும்ப செலக்ட் போட்டு ஒட்ட வைக்கலாம், கம் போட்டு ஒட்ட வைக்கலாம். ஆனா ஒட்டுனது என்ன பண்ணும்? தெரியும். அதே மாதிரிதான் நீங்க மத்தவங்களை, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், சரிங்களா? அவங்க கிட்ட நீங்க கோவப்பட்டு பேசும்போதோ, இல்ல அவங்கள ரொம்ப நீங்க வந்து காயப்படுத்துற மாதிரி பேசினாலோ, ஏதாவது டவுனா ஃபீல் பண்ற மாதிரி நீங்க பேசினாலோ, அவங்களுக்கு என்ன ஆயிரும்? டக்குன்னு அவங்க மனசு என்ன ஆயிரும்? உடஞ்சு போயிரும். அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. திரும்ப நீங்க அவங்க கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனா பழைய மாதிரி என்ன பண்ணாது? அந்த நம்மளுக்குள்ள அந்த இருக்கிற அந்த பாண்டிங் என்ன பண்ணாது? இருக்காது, அப்படிதானே? இதை ஒட்ட வச்சா திரும்ப இதே மாதிரி கொண்டு வர முடியுமா? இந்த பேப்பர் மாதிரி கொண்டு வர முடியாது, அப்படிதானே? அது அந்த ஒட்டினதெல்லாம் என்ன பண்ணும்? அசிங்கமா தெரியும். அதே மாதிரிதான் நீங்க மத்தவங்க கிட்ட கோவப்பட்டு பேசினாலோ, இல்ல அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணாலோ என்ன ஆகும்? அந்த இது திரும்பியும் அந்த ஃபெலோஷிப் என்ன பண்ணாது? உங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லவா? உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் நடக்குது, சரிங்களா? நீங்க வந்து நல்லா வரைவீங்க. உங்க கிளாஸ்ல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் என்ன பண்ணாது? கொஞ்சம் வரையவே தெரியாது. நீங்க நல்லா வரைவீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு வரையவே தெரியாது. ஆனா அவனுக்கு ரொம்ப ஆசை, அவனுக்கு வரையணும், அந்த காம்படிஷன்ல அவனும் சேர்ந்துக்கணும்னு ஆசை. பேர் கொடுத்தாச்சு.
நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட சொல்றீங்க, நீனுமா பேர் கொடுத்துருக்குற, ஐயோ உனக்கு வரையவே தெரியாதே, நீ எப்படி அதெல்லாம் வரைவ, நீலாம் அந்த காம்படிஷன்ல சேர்ந்தா தோத்து போயிருவ, உன்னால அது பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்க அவங்கள வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாயிரும், அப்படிதானே? லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, அப்படிதானே? அப்ப என்ன ஆயிரும், நீங்க அவங்கள ரொம்ப இப்படி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீலாம் அதுல சேராத, நீ சேர்ந்தா தோத்து போயிருவ, இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எப்படி ஆயிருவாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆயிரும், கொஞ்சம் என்ன ஆயிரும், பிரிஞ்சு போயிரும், அப்படிதானே? கொஞ்சம் அவங்க உங்ககிட்ட ரொம்ப எவ்வளோக்குள்ள முந்தி இருந்த மாதிரி க்ளோஸா இருக்க மாட்டாங்க. இந்த பென்சிலை பார்த்தீங்களா எப்படி இந்த ஸ்டார்டிங்ல இப்படி ரொம்ப க்ளோஸா நல்ல எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம இருந்தது, அப்படிதானே? இப்போ இதை நான் உடைச்சிட்டேன், நீங்க பேசுற வார்த்தை அவங்கள நீங்க என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம். திரும்ப இதை ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. இந்த பழைய பென்சில் மாதிரி என்ன பண்ண வர முடியாது, கொண்டு வர முடியாது. இதே மாதிரிதான் நீங்க பேசுற வார்த்தை ஒவ்வொன்றுமே என்ன இருக்கும், ரொம்ப கவனமா பேசணும், மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, இன்னைக்கு தட்டி கொடுன்ற டாபிக்ல பார்த்துருக்குறோம். நீங்க உங்களோட வார்த்தை எப்படி இருக்கணும், மற்றவங்கள என்கரேஜ் பண்றதா இருக்கணும், ரொம்ப முக்கியம். உங்க வார்த்தை எப்பவுமே எப்படி இருக்கணும், கவனமா எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணணும், பேசணும். ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தையா இருந்தாலும் என்ன பண்ணணும், யோசித்து பேசணும், சரிங்களா? ஓகே குட்டீஸ், பாய். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஜெக்ட் லெசனோட அடுத்த வாரம் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ். எல்லாம் ஆப்ஜெக்ட் லெசன் பாட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, இது மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பார்க்கணும், சரியா? சுஜனே, அடுத்த ப்ரோக்ராம் பேருமா? பேர்லாமே சொல்லி ஆரம்பி. அடுத்து என்ன ப்ரோக்ராமு? நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நானே சொல்லிட்டேங்கயா. சொல்லுங்க. அடுத்து லிட்டில் செஃப் பிள்ளைங்களா? சாப்பாடு. லிட்டில் செஃப் அதான் சாப்பாடு. ஓ சரி, ஓகே. பிள்ளைங்களா ரெடியா? ரெடியா? இப்பவே பாரு, அங்க ஒரு பையன் ரெடி ஆயிட்டான் டக்கு டக்குன்னு. சரி, ஓகே, வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, என் முன்னாடி நிறைய பொருட்கள்லாம் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு பாப்பா வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடி இந்த போட் ஷேப்பில் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களோ? வேற ஒன்றும் இல்லை குட்டீஸ், குக்கும்பர், வெள்ளரிக்காய், சரியா? இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓ, உங்களில் பாதி பேருக்கு பிடிக்குமா? ஓகே ஓகே, ஆனால் எல்லாரும் இதை சாப்பிடணும், சரியா? இது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த டிஷ்ஷையை இந்த பாப்பாவை கூப்பிடலாமா? எனக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த டிஷ்ஷும் நான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓகேவா, கூப்பிட்ருவோமா? சரி, ஓகே, வெல்கம் பண்ணலாம். டாஃப்னி, ஏதோ குக்கும்பரை வச்சுட்டு டிஷ் செய்ய போறேன்னு ரெடியா இருக்கிற, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் சரியா? அக்கா வெயிட் பண்ணுங்கக்கா. சரி சரி, ஒன்று செய்ய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்சிகம் போடணும். ஓகே, அடுத்தது ஆனியன் போடணும்க்கா. ஓகே, போடு போடு. என்ன போடணும்? டொமேட்டோ. ஓகே, போடு. லெமனை புழிஞ்சு வச்சிருக்காங்க, அந்த ஜூஸை தான் போடுறாங்க. ஓகே, சரி, பாப்பா நல்லா செய்கிறால. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க என்ன குட்டீஸ், என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்லேயும் நீங்கள் செய்யணும், சரியா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணுமா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போது என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இதில் ஃபில் பண்ணுவீங்க, கரெக்டா? கரெக்டாக சொல்லிட்டேன். சரி, இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்மெல்லும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஸ்மெல்லும். ஓகே ஓகே, போடலாம். ஓகே குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? டாஃப்னி, நம்ம பாய் சொல்லிடலாமா? சொல்லாமேக்கா. ஓகே, பாய். பிள்ளைங்களா, லிட்டில் செஃப் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? ஓகே ஓகே. செமினா, எனக்கு
கொடுக்காம நல்லா சாப்பிட்டுருக்கீங்கண்ணே. கொண்டு வந்துட்டு இருந்தேன், டக்குன்னு வயிறு பசிச்சு அப்படி சாப்பிட்டாச்சு. வாங்கண்ணே நீங்க வேற. சரி அடுத்த ப்ரோக்ராம் போயிருமா? அடுத்த ப்ரோக்ராம் பேருமா? உற்சாகமா இருங்க. சரி ஓகே. அடுத்த அடுத்த ப்ரோக்ராம் சொல்லுங்க. அடுத்த ப்ரோக்ராம் வந்து மிஸ்டரி ஸ்டோரி பார்க்க போறோம். மிஸ்டரி ஸ்டோரியா? ஆமா. யார பத்தினே? ஜியோ போப் பத்தி பார்க்க போறோம். ஜியோ போப்பா? ஆமா. எனக்கு கேட்கணும் ஆர்வமா இருக்கே. அருமா இருக்கா? ஆமாண்ணே. சரி கேட்டு வந்துமா? பிள்ளைங்களா கேட்போன்னே என் கூட சேர்ந்து கேளுங்க. ஓகே குட்டீஸ் வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, ஒரு மிஷினரியை பத்தி சொல்லி கொடுக்க போறேன். சரிங்களா? எந்த மிஷினரி தெரியுமா? நம்ம ஜியோ போப் அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஜியோ போப் வந்து இங்கிலாந்து தேசத்துல பிறந்தாங்க. இந்த ஜியோ போப்பை பத்தி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே? ஸ்கூல்ல அங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? இந்த ஜியோ போப் எங்க பிறந்தாங்கன்னு சொன்னேன்? இங்கிலாந்து தேசம். சரியா? இங்கிலாந்து தேசத்துல இந்த ஜியோ போப் பிறந்தாங்க. இவங்களுக்கு 13 வயசு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, தேவன் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஊழியம் செய்யறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அவங்கள அர்ப்பணிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மொழிலாம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லவா? என்ன மொழினா கிரேக்கு, சமஸ்கிருதம், அந்த மாதிரி மொழிகள் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள். ஆனால் இவங்க எங்கே வர்றதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க? நம்ம இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்ய வர்றதுக்காக இவங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படிதானே? இவங்க இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்காக நம்மலாம் என்ன மொழி நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு தமிழ் மொழி தான் தெரியும். அப்படிதானே? அதனால இவங்க கப்பல் டிராவல் பண்ணி இந்திய தேசத்துக்கு வராங்க. உங்களுக்குலாம் கப்பல் டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? கப்பல் டிராவலில் வரும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அப்படிதானே? ஆனால் அந்த ஜியோ போப் என்ன பண்ணாங்க தெரியுமா குட்டீஸ்? இவங்க வந்து அந்த கப்பல் பயணத்தில் வரும்போதே 8 மாதம் கப்பல் பயணம் பண்ணாங்க. அந்த கப்பல் பயணத்தில் வரும்போதே தமிழ் மொழி என்ன பண்ணாங்க, அவங்க படிச்சுட்டே வந்தாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சும்மா ஏதாவது படிக்க சொன்னாலே என்ன பண்ண மாட்டோம்? படிக்க மாட்டோம். ஆனால் அந்த ஜியோ போப் என்ன பண்ணாங்க, அந்த நம்மளுக்காக நம்ம இந்திய தேசத்தில் வந்து ஊழியம் செய்யறதுக்காகவே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை அவங்க என்ன பண்ணாங்க, படித்தாங்க. தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. நம்ம தேசத்தில் இந்தியாவில் உள்ள சாயர்புரம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, நிறைய ஊழியங்கள் செஞ்சாங்க. அப்போ அவங்க அந்த சாயர்புரத்துக்கு வர்றப்போ அங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களாம் உங்கள மாதிரி நிறைய குட்டீஸ்லாம் அங்கே இருந்தாங்களாம். அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜியோ போப்க்கு அவங்க யாருக்குமே படிப்பறிவே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு படிக்கணும்னா ரொம்ப ஆசையாக இருக்குமா. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? படிக்கணும்னு சொன்னாலே நம்மளுக்குலாம் டென்ஷனாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் அந்த குட்டீஸ்க்கெலாம் என்ன தெரியாது? படிப்பறிவே கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படியாவது மொழி கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு கல்வி எப்படியாவது கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் இந்த ஜியோ போப் என்ன பண்ணாங்க, அவங்களுக்காகவே ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து அவங்கள என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அறிவுலையும் ஆண்டவருக்குள்ளேயும் என்ன பண்ணாங்க, அவங்கள உருவாக்குனாங்க. இப்படி அந்த ஜியோ போப் நிறைய ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இப்படி அந்த சாயர்புரத்துல ஊழியம் செஞ்சுட்டு வர்றப்போ அங்க ஒரு நாள் ஒரு லேடி என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்க மேல என்ன பண்ணாங்க, ஒரு மாட்டு சாணியை தூக்கி என்ன பண்ணாங்க, இவங்க மேல எரிஞ்சாங்க. இவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஜியோ போப் தாங்கிக்கிட்டு சகிச்சுட்டு என்ன பண்ணாங்க, மறுபடியும் அதே இடத்துல வந்து ஊழியம் செஞ்சாங்க. இதே மாதிரி இந்த ஜியோ போப் மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒரு நாள் இப்படி ஆண்டவரை பத்தி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அதே லேடி என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு நாள் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்த லேடி குடும்பமா என்ன பண்ணாங்க, இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் இல்லாம குடும்பமா ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்குள்ள வந்தாங்க ரட்சிக்கப்பட்டு. அது எதனால? ஜியோ போப் அன்னைக்கு கோவப்பட்டு திட்டி இருந்தாங்கன்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, இனிமையுமா நம்ம ஆண்டவருக்காக அப்படி நிற்கணும் அப்படிலாம் தோணும். அப்படித்தானே? ஆனால் அந்த ஜியோ போப் என்ன பண்ணாங்க, வைராக்கியமா நான் அந்த ஊழியத்தில் நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊழியத்திற்காகவே அவங்க எல்லாவற்றையுமே சகிச்சுக்கிட்டு அதை தாங்கினாங்க. அப்படித்தானே? அதனால அவங்க ஃபேமிலியே, அந்த ஒரு லேடியோட ஒரு ஃபேமிலியே ரட்சிக்கப்பட இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவங்க தேசம், என்ன தேசம் சொன்னேன், கரெக்ட், இங்கிலாந்து தேசம். சரிங்களா? அவங்க தேசத்துக்கே மறுபடியும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 88வது வயசுல ஆண்டவரோட ராஜ்யத்துக்கும் போயிட்டாங்க. சரியா? இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கல்லறையில என்ன எழுத சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியுமா? என்னன்னா, இங்கே ஒரு மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களோட கல்லறையில எழுத சொல்லி அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க,
ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போனாங்க. சரிங்களா குட்டீஸ்? நம்மளும் அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ஜியு போப் ஆண்டவருக்காக எவ்வளவோ செஞ்சாங்க அப்படிதானே. ஆண்டவரோட அன்பை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ட்ரை பண்ணாங்க. நீங்களும் ட்ரை பண்றீங்களா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க அப்படிதானே. அவங்களுக்குலாம் இயேசுப்பா பத்தி சொல்றீங்களா? இனிமே சொல்லுங்க, ஓகேவா? அந்த ஜியு போப்ப மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். நிறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நீங்க மோட்டிவேட் பண்ணணும், ஓகேவா? பாய் குட்டீஸ். ஜெமினே, சொல்லுங்க சுஜண்ணே. சரி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி அருமையா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துப்பா. ஆமா, என்ன எத்தனை இது பண்ணிருக்காருன்னா நல்ல அருமையான காரியங்கள் பண்ணிருக்காங்க. சரி 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 பிரேயர் பண்ணி முடிச்சிருமா? முடிஞ்சா ப்ரோக்ராம்? ஆமா. என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? ஆமா, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்? ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணோம்ல. ஆமா, பிள்ளைங்களோட சேர்ந்து. ஆமா. சின்ன பிள்ளைங்களா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஏ தம்பி உட்கார் உட்கார் உட்காரு உட்காருங்க. சரி பிரேயர் பண்ணி முடிச்சிருமா? ஓகே சரி ஜெமினே, பாய் சொல்லிருமா? பாய் சொல்லிரும். பாய் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சரி ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க, அதற்காக நன்றி இயேசப்பா. இன்னைக்கு நாங்கள் பார்த்த தலைப்பின்படி நாங்கள் எப்பொழுதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு தைரியத்தை தாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் கூடவே இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய்.